ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா மிக்சியில் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கடையில் வாங்கின கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத நான் ஜல்லடியில் ஜெலிச்சிக்கிட்டு அப்போ தான் அது நைஸாக இருக்கும். அதையுமே நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு நான் 1.5 கப் எடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு 1 கப் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் போட்டுக்கிட்டேன். அப்புறம் தேவைப்படுற உப்பு, இப்போது சால்ட் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தேவைப்படுற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து நான் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னாலையும் போட்டுக்கலாம், வேண்டானாலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் நான் சீரகத்தை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் முறுக்கில் நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஓமம் எடுத்துக்கிட்டேன். சும்மா ஒரு பிஞ்ச் ஓமம் தான், அதையுமே நான் நல்லா க்ரஷ் பண்ணி தான் போட்டுக்கிட்டேன். அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பெல்லு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது போட்டால் முறுக்குக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அடுத்து பட்டர் பார்த்திங்கன்னா அது ஒரு இதில் நான் ஒரு 1/4 நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதை ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக வரும். அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு சுடவும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பதத்துக்கு அது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான மீடியமாக தண்ணி விட்டு விட்டு பிசையணும். அடுத்து அந்த கேப்லேயே நான் எண்ணெயும் வச்சதுக்குள்ளே எண்ணெயும் காஞ்சிச்சு. ஒரு 5 மினிட்ஸில் நான் கொஞ்சோண்டு போட்டு பார்த்தேன், அது நல்லா பொரிஞ்சு வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கோடைய இதில் முறுக்கு சுடுற அந்த இதில் நான் அந்த மாவை போட்டு சுட்டு எடுத்து சூப்பராக வந்துச்சு. உண்மையாகவே முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியான ஒரு 5 மினிட்ஸில் சூப்பரான முறுக்கு வந்துடுச்சு. எண்ணெய் நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டனால பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டோன்னே ஒரு 5 மினிட்ஸ்லேயே முறுக்குமே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில். இது ரொம்ப கருப்பாக நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா இந்த ஒயிட்டாக இருக்கும் போதே அது உடனே நல்லா வெந்துடும். அந்த டைம்லேயே நீங்கள் எடுத்து நமக்கு சூப்பரான பட்டர் அரிசி மாவு முறுக்கு ரெடி. உண்மையாகவே டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.